நம்மளுடைய ஃபாலோவர் ஒருத்தவங்க ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து தனியாக இருக்கும்போது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா மரியாதையாக நடத்துகிறாங்க. ஆனால் அதே இது வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலோ அவங்க வந்து அந்த இடத்துல என்னை மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. இது ஏனே தெரில சிஸ்டர், ரொம்ப வருஷமாக இது போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மட்டம் தட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். இன்னொன்று வந்து அவங்க கிட்ட வெளிப்படுத்தாத ஏதாவது ஒரு அன்ரிசால்வ்டு கோபம், ஓகேங்களா? ஸோ அன்ரிசால்வ்டு ஆங்கர் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க அந்த மாதிரி வெளிப்படுத்தலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் அசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தரை என்ன வந்து பெருசா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரை வந்து சிறுசா காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, என்ன உயர்த்தி காமிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை நான் என்ன பண்றேன், தாழ்த்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு தான். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, பேசுறவர் வந்து கண்டிப்பா ஒரு கான்சியஸான கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஆனா நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் நமக்கு கிட்ட செஷனுக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது டெஃபினட்டா 2 சைட்லயுமே இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஸோ இதை வந்து 2 பேரையும் தனித்தனியா பேசி புரிய வச்சு நல்ல ஒரு கவுன்சிலிங் செஷன் கொடுக்கறது மூலமா டெஃபினட்டா நிறைய புரிதல்களை ஏற்படுத்த முடியும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அதே மாதிரி ஒரு மரியாதை குறைவாவோ இல்ல பப்ளிக் பிளேஸ்ல வந்து அவங்க சரியா நடத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருந்தாலோ நீங்க தாராளமா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு கைட் பண்றேன். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், பி அவேர்.